உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் 2025 சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026வது வருஷத்துல தான் பிப்ரவரி மாத இறுதியில் சரியான வகையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது 2 பஞ்சாங்கங்களும் சொல்லப்பட்டுள்ள முதன்மையான கருத்து. அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த சொத்துக்களை சுகமாக அனுபவிக்க முடியாமல் இதமாக அனுபவிக்க முடியாமல் ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரிவுகளை ஏற்படுத்துவது, ஏதாவது ஒரு வகையில் தாயாரை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது, அல்லது தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக சின்ன சின்ன மனச்சங்கடங்கள், பெரிய பாதிப்பில் எதுவும் கிடையாது, ஆனால் சின்ன சின்ன மனச்சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் நிதி கிடைச்சால் கூட நிம்மதி அப்படிங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கோம். எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத மனோபயங்களை அவ்வப்போது கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பு 4ஆம் இடத்து சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வாகன சம்பந்தப்பட்ட வகையில் நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாகனம் வாங்கினால் கூட அந்த வாகன சம்பந்தப்பட்ட வகையில் கடன் இருக்கும் இல்லையா, சின்ன கடனாக இருந்தால் கூட கடன் தொகை சிறிய அளவில் இருந்தால் கூட அந்த கடனை சரியான தேதியில் திருப்பி கொடுக்க முடியாமல் அந்த சிறிய கடன் மூலமாக பெரிய பெரிய அவமானம் ஏற்படுவது, தேவையில்லாத தொல்லைகள் ஏற்படுத்துவது, தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த 4ஆம் இடத்து சனி பகவான் கொடுக்கறதுனால கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கிட்ட கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, சொந்த பந்தங்க கிட்ட சுத்தமாகவே கடன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு சோதனையை ஒரு போதனையை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த 4ஆம் இடத்து சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன சோம்பலை கொடுப்பாரு. எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மனுஷால் கூட 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் தேவையில்லாத அந்த சோம்பலை கொடுக்கக்கூடியது, தேவையில்லாத தாமதத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு வேலையை ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை செய்யறதுல முழுமையான ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடியது. இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு கட்டுமஸ்தான உடம்பாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் தேவையில்லாமல் உங்கள் உடம்பு ஒன்று அதிகமாக குண்டாகிறது. வயசுக்கு தகுந்த பலத்துக்கு தகுந்த பருவத்துக்கு தகுந்த உருவம் இல்லாமல் அந்த உருவம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயரக்கூடிய அதிகபட்சம் எடை போடக்கூடிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. இன்னும் சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைமைகளை பொறுத்து, மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை பொறுத்து, சுகஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய நிலைமைகளை பொறுத்து உடம்பு குண்டாகுதோ இல்லையோ, ஆனால் இருக்க வேண்டிய வயசில் இருக்க வேண்டிய உடம்பு இல்லாமல் தேவையில்லாத ஒல்லியாக இருக்கக்கூடிய, அதாவது மிக மிக மெலிசாக இருக்கக்கூடிய சூழலை எதிர்மறையாக சனி பகவான் கொடுப்பார். அதாவது ஒன்று ரொம்ப ரொம்ப பருமனாக இருக்கும், அல்லது ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல உடம்பு இருக்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மருந்து மாத்திரை எடுக்கும் பொழுது அந்த உடம்பு நல்லா இருக்கக்கூடிய உடம்பை நாமளே கெடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழலை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இருக்கிற உடல் எடையை குறைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஏதாவது மருந்து எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் விருந்தே சாப்பிட முடியாமல் தேவையில்லாமல் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கவனமாக செயல்பட வேண்டிய பக்குவத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பில் இந்த 4ஆம் இடத்து சனி பகவான் இருந்துகிட்டு இருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு திடகாத்திரமாக இருந்துகிட்டு இருக்கும். திடகாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த உடம்புக்கு மருத்துவ டெஸ்ட் அப்படிங்கிற பேரில், அதாவது மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிற பேரில் எடுக்கும் பொழுது அந்த உடம்புல தேவையில்லாத அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்குதுன்னு ஒரு பயம் ஏற்படக்கூடிய, நன்றாக இருக்கக்கூடிய உடம்புல ஏதாவது நோய் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பயமுறுத்தக்கூடிய சூழலையும் இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் இருந்துட்டு இருப்பார்.
பொதுவாகவே 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இதை சாப்பிடு இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை விட நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு போதனையை இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடைஞ்சல், தேவையில்லாத சறுக்கல், தேவையில்லாத போட்டி, தேவையில்லாத பொறாமை, தேவையில்லாத முறைப்பு, அதாவது சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டிய அந்த அலுவலகத்தில் முறைச்சு முறைச்சு பேசக்கூடிய அல்லது முறைச்சு முறைச்சு பார்க்கக்கூடிய பார்வையாலேயே உங்களை வந்து களங்கப்படுத்தக்கூடிய, கிண்டல் பண்ணக்கூடிய, கேலி பண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. தேவையில்லாத போட்டி, தேவையில்லாத பொறாமை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுத்து உங்களுக்கு அவ்வப்பொழுது மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இருந்தாலும் குரு பகவானுடைய, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய இன்னொரு வீடு மீனம் ராசிக்கு. அப்போ மீனம் ராசிக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால எவ்வளவுதான் குழப்பங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, எவ்வளவுதான் சங்கடங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த சங்கடங்களை தீர்த்து சந்தோஷத்தை அருளக்கூடிய அமைப்பிலும் இந்த சனி பயிற்சி இருக்குது அப்படிங்கிறத மறந்துவிட முடியாது. பொதுவாகவே சனி பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் 3, 6, 11 ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா இன்னும் இதை விட நான் சொல்லக்கூடிய இந்த சோதனைகளுக்கு மேலே மிகப்பெரிய சாதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருப்பார் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.